என்னாச்சு? அம்மா ஏன் வந்தாங்க? அது ஏன்டி கேக்குற? சுந்தர மாமாக்கு நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களா? என்னது? நெஞ்சு வலியா? மறுபடியும் முதல்ல இருந்தா? ஐயோ என் தங்கமே, நீ வந்துட்டியாடி. உன்னை நினைச்சு நான் எவ்வளவு கவலையில இருந்தேன். என் ராஜா, என் கண்ணு, என் குழந்தை, என் குடும்ப வாரிசு. 3 நாளா உன் முகத்தை பார்க்காம ஆய மனசே உடைஞ்சு போச்சு. நீ வந்ததும் தான் என் மூச்சே திரும்ப வந்த மாதிரி இருக்கு தங்கமே. கோமதி, அதான் உன் பேர வந்துட்டான்ல, இதுக்கப்புறம் ஏன் அழுகுற? இனிமே எல்லாம் சரியாயிடும். இது துக்கத்துல வர கண்ணீர் இல்லடி, சந்தோஷத்துல வர கண்ணீர். என் பேர பிள்ளைய பாத்துட்டேன்டி, என் பேர பிள்ளைய பாத்துட்டேன். மணி விடிய காலம் 3 ஆகுது. நீ எம்மா நேரம் தான் கொஞ்சிக்கினே இருப்ப. புள்ள தூங்குதுல, அதை தூங்க விடு. நீ போய் உன் வயிற்றுக்கு எதையாவது போடு. எத்தனை நாளைக்கு தான் பச்சை தண்ணியும் டீயும் குடிச்சிட்டு இருப்ப? வெங்கடே, சூசு கீசு ஏதாவது வாங்கினு வாயப்பா. இல்ல அதெல்லாம் எதுவும் வேணாம். என் பேர பிள்ளைய பாத்துட்டல, அதுவே எனக்கு போதும். காலையில பாத்துக்கலாம். ஊர்மி, அத்தை மேல ஏதாவது கோவம் இருந்தா என்ன மன்னிச்சிடுமா. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணாதம்மா. அத்தை, நீங்க தான் என்ன மன்னிக்கணும். நான் தான் அவசரப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன். சத்தியமா இன்னொரு முறை இப்படி பண்ணவே மாட்டேன் அத்தை. என்ன மன்னிச்சிடுங்க. நீ விடுங்கக்கா, அதான் மருமவளும் பேர பிள்ளையும் வந்துட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். ஆமா, குடும்பத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டை சச்சரவெல்லாம் நடக்கத்தான் செய்யும். மனசு பெருசா இருந்தா எல்லாம் சரியாயிடும். ஊர்மியும் நல்ல பொண்ணுதான். எதை எடுத்து சொல்ல ஆள் இல்லாம இந்த மாதிரி அவசரப்பட்டுட்டா. இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு கண் திருஷ்டி மாதிரி போயிட்டு போகுது. இதுக்கப்புறம் அவன் நல்லபடியா இருப்பா. நீ உன் பேர பிள்ளை, உன் புள்ள எல்லாம் சந்தோஷமா இருங்க. வெங்கட்டு, நாளைக்கு நம்ம எல்லா கோயிலுக்கும் போய் வேண்டுதலை நிறைவேற்றணும். நீ எங்கேயும் போயிடாத. சரிம்மா, நான் எங்கேயும் போக மாட்டேன். சரி வெங்கட்டு, நேராச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். கொஞ்ச நேரம் போய் படுத்து தூங்கிட்டாதான் காலையில சவாரிக்கு போக முடியும். நீ வீட்லயே இரு. நீ எதுவும் ஸ்டாண்டுக்கு வர வேணாம், நான் சொல்லிக்கிறேன். அண்ணா, இந்த வாரம் ஆட்டோ வாடகைய அடுத்த வாரம் சேர்த்து ஓட்டி கொடுத்துறேன். என்ன வெங்கட்டு, நீ என்னமோ ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்க செஞ்ச மாதிரி தான் பேசுற. பொண்டாட்டி பிள்ளைய காணோன்னு தேடிக்கிட்டு இருந்த, அதுக்கெல்லாம் போய் வாடகை வாங்குவேன் நானு அந்த அளவுக்கு மோசமானவனா? முதல்ல நீ உன் பிரச்சனையெல்லாம் முடிச்சிட்டு வா, அதுக்கப்புறம் ஆட்டோ ஓட்ட வைப்பாரு. அதுக்கான வாடகை மட்டும் கொடுத்தா போதும். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். அண்ணன்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் அது இதுன்னு சொல்லு. போய் பொண்டாட்டியும் புள்ளையும் பாரு, நான் கிளம்புறேன். அம்மா, உடம்ப பாத்துக்கோங்க, நான் கிளம்புறேன். சரிப்பா சதீஷ், இந்த 3 நாளா உன் பொழப்பையெல்லாம் விட்டுட்டு கூட பிறந்தவனாட்டம் அவன் கூடயே சுத்திக்கிட்டே இருந்தியே, ரொம்ப நன்றிப்பா. என்னம்மா நீங்களுமா? நானும் உங்களுக்கு ஒரு புள்ள மாதிரி தானே. இருக்கட்டும், நான் வரேம்மா. ஊர்மி, நம்ம இப்படி பண்ணிட்டோமே, அத்தை என்ன நினைப்பாங்க, வீட்டுக்காரர் என்ன நினைப்பாரு, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசிக்காத. போய் நிம்மதியா படுத்து தூங்கு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்காது. உன்னை பிரிஞ்சு வெங்கட் எவ்வளவு கஷ்டப்பட்டா நான் கூட இருந்து பார்த்தேன். அதனாலதான் சொல்றேன், இனிமே இந்த மாதிரி ஒரு தப்பா பண்ணாது. அவன் மட்டும் இல்ல, அம்மாவும் 3 நாளா உன்னை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க உன்னை என்னைக்கு தப்பா நினைக்க மாட்டாங்க. புரிஞ்சு நடந்துக்குமா? சரிங்க, நான் வரேம்மா. சரி, நம்மளும் கிளம்புவோமா? நேரம் ஆகுது பாரு, காலையில கடை திறக்கணும்ல. சரிக்கா, போவோம் வாங்க. நான் ஃபரினா, நீ இன்னும் இங்கே இருக்க போறியா? இல்ல நானும் கிளம்பத்தான் போறேன். அக்காவை இப்படி பார்க்கத்தான் நிம்மதியாவே இருக்கு. இந்த கேள்விய, நீ என்ன இன்னும் உட்காந்துனே இருக்க? இத்தனை மணி வரைக்கும் எப்படி மூச்சு நின்ற நீ? வா கிளம்பு வா. சே, என்னடி இது? இந்த சண்டை எப்படி ஒரு 2-3 வாரம் இழுக்குன்னு நினைச்சேன். இப்படி படக்குன்னு 3 நாள்ல முடிச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் நான் ஊருக்குள்ள எதை பத்தி பேசுவேன்? ஒரு நியூஸும் இல்லையே. பாத்தியாடி இந்த கேள்விக்கு திமிர? நியூஸ் வேணுமா அவள? நியூஸ்? ஆமா ஊர்மியே, நீ அந்த ஊர்ல யார் வீட்ல தங்கன? அவங்க யார் உனக்கு தெரிஞ்சவங்களா? பட்டமா, என்ன உனக்கு வேணும்? யார் வீட்டு பிரச்சனையாவது வாயில போட்டு மென்னுக்கிட்டே இருக்கணுமா உனக்கு? ஒழுங்கா ஓடி போயிடு, இல்ல உன்னை போட்டு தள்ளிட்டு ஓன் நியூஸை ஊர் பூரா பரப்பி விட்டுருவேன். பாதகத்தி இந்த அலமேல செஞ்சாலும் செய்வா. என்னடி இது கூத்தாகுது? கோமதி மருமவ தானே அது? எங்க காணா போனான்னு சொன்னாங்க. எங்க இருந்து வந்தாவ? அவ எங்க போனாலோ எங்க இருந்து வந்தாலோ நானே இப்பதான் பார்த்தேன். ஒண்ணுமே நடக்காத மாதிரி வாச பெருக்கி நிக்கிறா பாரு. அன்னைக்கு கோச்சிக்கிட்டு கோவத்துல வீட்டை விட்டு போனாலே, அப்ப நானும் பார்த்தேன். திரும்பி வரமாட்டான்னு நினைச்சேன். நான் வந்து நிக்கிறா. அவ எப்படி இங்க வராம இருப்பா? அவளுக்கு வேற போக்கடை ஏதாவது இருக்கா என்ன? ஆத்தக்காரி வீட்டுக்கு போயிருந்தா அடிச்சு தொடுத்திருப்பா. வேற வழி இல்ல, இங்க தானே வந்தாகணும். இப்பெல்லாம் சண்டையும் வேகமா போட்டுக்கிறாங்க. அதுக்கு மேல சமாதானமும் சீக்கிரமா ஆயிடுறாங்க. ஆமா, கோச்சிக்கிட்டு போனாலே 3 நாளா எங்க இருந்திருப்பா? யார் கூட இருந்திருப்பா? அது யார் கூட இருந்தாலோ எவன் கூட போயிட்டு வந்தாலோ யாருக்கு தெரியும்? இந்த மாதிரி மட்டும் என் வீட்டுல நடந்திருந்ததுன்னு வச்சுக்க, என் பிள்ளையெல்லாம் நான் தேடி போக விடவே மாட்டேனே. அவளை வீட்டு வாசல்லே சேர்க்க மாட்டேன். இவன் சரியான மானகட்ட பையன் போல. கோச்சுக்குன்னு போனவளை போய் கூட்டின்னு வந்து வச்சு குடும்பம் நடத்துறான். அதை சொல்லு. 6 மணிக்கு மேல வெளியே போனாலே என்ன கேள்வி கேட்பான் தெரியுமா என் புருஷன்? இப்ப என்னன்னா 3 நாளா எங்கேயோ போய் இருந்துட்டு வந்துக்கிறா, அவளை போய் கூட்டின்னு வந்து வச்சுக்கிறான். காலம் கலிகாலமாயி போயிடுச்சு. கலிகாலம் அது இதுன்னு நாம மட்டும் கேட்காம விட்டுன்னு வச்சுக்கோ, நாளைக்கு 4 பேர் இதே மாதிரி போயிட்டு வருவாளுங்க. அப்புறம் நம்ம ஊர் மானம் என்ன வருது? அதெல்லாம் பஞ்சாயத்துல சொல்ல வேண்டியவங்கிட்ட சொல்லி இது ஒரு பிரச்சனை ஆக்கணும். இல்லன்னு வச்சுக்கோ, அப்படியே குளிர் விட்டுரும் உங்களுக்குலாம். நீ என்ன சொல்ற? ஆமா, நீ சொல்றது சரிதான். எதுவா இருந்தாலும் முளையிலே கிள்ளிடணும், இல்ல ஆலமரம் மட்டும் வளர்ந்து ஊரையே அழிச்சிடும். அந்த பஞ்சாயத்து புகார் பெட்டிக்குதே, அதுல இதை பத்தி எழுதி போட்டுருவோமா? ஆமா, அதுவும் நல்ல ஐடியா தான். நம்ம பேரும் தெரியாது, இவளுக்கும் நல்ல பாடம் புகட்டின மாதிரி இருக்கும்ல. ஆனா தப்பு இல்லாம எழுத தெரியாது. என்ன பண்றது? உனக்கு எழுத தெரியுமா? எனக்கு எழுதவே தெரியாது. அதுல எங்க தப்ப கண்டுபிடிக்கிறது?
என் பேத்திக்கிட்ட சொல்லி எழுதி எத்தாரேன். சரி, உடனே அதை பண்ணு. ரித்தி, என்னடி இப்ப எங்க கிளம்பிட்ட? மாமாவை போய் பார்த்துட்டு வந்துடலாமா? உனக்கு எத்தனை தடவை சொல்றது? அப்பா மாமாவும் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம போவோம். என்னாலதான் மாமாக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவரை பார்த்தாதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். போய் சொல்லு, எல்லார்ட்டையும் போய் என்னாலதான் இப்படி ஆச்சு, என்னாலதான் இப்படி ஆச்சுன்னு போய் சொல்லு. அதுக்கு தானே இப்ப துடிக்கிறேன். சும்மா இருக்க முடியாது அவனால. அப்பா அம்மாக்கு நான் காலையிலே ஃபோன் பண்ணிட்டேன். அவங்க நான் சொல்லும்போது வந்தா போதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் திரும்ப திரும்ப வந்து நோய் நின்ற. எனக்கு வேலையே ஓட மாட்டேங்குது ரித்தி. அவருக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சாதான் எனக்கு நிம்மதியாவே இருக்கும். ஆமா, இவ வேலை செஞ்சா அப்படியே அறுத்து தள்ளிடுவா. போடி போ. எப்போதும் அம்மா வேலை சொன்னாலே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சும்மா தான் உட்காருவேன். இன்னைக்கு மாமா ஒரு காரணம். போய் படுத்து தூங்கு போ. ஏண்டி, நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேனா? காலையில எல்லா பத்திரையும் நான் தானே கழுவி வச்சேன். உனக்கு பாட்டிக்கு எனக்கு எல்லாருக்கும் நான் தானே டீ போட்டேன். ஆமா, பெருசா டீ போட்டா. பாட்டி டேப்லெட் போடுவாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு கரெக்ட் டைமுக்கு டிஃபன் கொடுக்கணும். அதுக்கு டிஃபன் செஞ்சே நீ? அது வந்து நான் குளிச்சுட்டு வந்து டிஃபன் செய்யலான்னு இருந்தேன். அதுக்குள்ள நீயே செஞ்சுட்டு அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? மறந்துட்டேன்னா மறந்துட்டேன்னு சொல்லு. அதை விட்டுட்டு தேவையில்லாம பேசிட்டு இருந்த அக்கான்னு கூட பார்க்க மாட்டேன். கையில கிடக்கிறத எடுத்து அடிச்சிருவேன். இவளால சும்மாவே இருக்க முடியாது போல. அங்க போய் எதையாவது சொல்லி வாங்கி கட்டிக்கின்னு என்னன்னு கேட்டா என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிப்பா. அதுக்குதான் வேலை பாக்குறா. இப்ப என் கூட வந்து பிறந்திருக்கு பாரு சரியான மக்கு. எங்கன்னா ஒரு பேண்ட் பாக்கெட்ல 10 பைசா இருக்குதா பாரு கஞ்ச பையன். இதுலயும் ஒண்ணு இருக்காது. பேண்ட் பாக்கெட் சட்டை பாக்கெட்ல ஒரு 50-100 வச்சாதான் என்னவா மொத்தத்தையும் வழிச்சு எடுத்துன்னு போயிடுவாரு. இப்ப என்ன அதுல இருக்கிற காசு எடுத்துன்னு போய் என் அம்மாவுக்கோ தம்பிக்கோ செஞ்சிட போறேன். ஏதோ வெளித்தரவு போனா ஆசைப்பட்டதை வாங்கி தின்னுவேன். மனசு வர மாட்டேங்குது இந்த மனுஷனுக்கு. இதுல வேற காலையில நல்லா அழுத்தி தைய அழுக்கு போகல, கையில அழுக்கு போகலன்னு குறைசல மட்டும் வந்துருவாங்க. இதுவே எங்க அப்பா சட்டையா இருந்தா எம்மா பணம் இருக்கும் தெரியுமா, எடுத்து வச்சுக்கிட்டா கூட என்னன்னு கேட்க மாட்டாரு. ஏன் மனசுல கட்டிக்கிட்டு அம்மா ஆந்த வர ராஜி. என்ன ராஜி காலையிலே வந்துட்ட? ஏதோ மீட்டிங்கா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உழவர் சந்தை வரைக்கும் போறேன். நீ வரியான்னு கேட்கத்தான் வந்தேன். அப்புறம் உன கூப்பிடலன்னு கோச்சுக்கோல்ல, அதுக்கு தான். என்ன உங்க வீட்டு ஐயா சம்பள கவரை பிரிச்சுட்டாரு போல, எல்லாத்துக்கும் பட்டு வடை வந்துருச்சா? அட ஏண்டி, கொடுத்ததே 10,000. அதுல கரண்ட் பில்ல கட்டு, டியூஷன் ஃபீஸை கட்டுன்னு மீதி போக தாண்டி நானே வீட்டு செலவுக்கு வச்சுக்கணும். உனக்கு அது பரவாயில்ல, மாசம் பிறந்தவனே மொத்தமா காசை கையில கொடுக்குறாரு. எனக்கெல்லாம் வாரம் வாரம் தான் காசே கொடுக்குறாரு. இந்த வாரம் இன்னும் கொடுக்கவே இல்லை. எங்க இருந்து நான் சந்தைக்கு வருது? பரவாயில்லவா, நான் கொடுக்குறேன். உன் வீட்டுக்கார காசு கொடுத்தவனே நீ என்கிட்ட கொடுத்துரு. அப்படியா சொல்ற? சரி, ஒரு 200 ரூபா மட்டும் கொடு போதும். வெங்காயம் தக்காளி தான் இல்ல, கொஞ்சம் கேரட் பீன்ஸ் மட்டும் வாங்கிக்கிறேன் போதும். ரெடியா இல்ல நேரம் ஆகுமா? தோதோ எல்லாம் ரெடியா தான் இருக்கிறேன். துணியை மட்டும் ஊற போட்டு வந்துடுறேன். அப்படியே புஷ்பா கவி சரசா கவி கூப்பிட வேண்டியதானே? ஐயா அவங்களாம் வேணாம், நம்ம மட்டும் போயிட்டு வருவோம். அவங்க வந்தா தேவையில்லாத செலவு இழுத்து விடுவாங்க. எதை சொல்ல போறாங்க? அதெல்லாம் பாத்துக்கலாம். கேட்டா நாங்க வந்து கூப்பிட்டோம், நீங்க எங்கே வெளியே போயிருந்தீங்கன்னு சொல்லிக்கலாம். சரி, ஒரு 10 நிமிஷம் வந்துடுறேன். என்ன இலையெல்லாம் கருகிக்கிட்டே இருக்கு? வெயில் தாங்கல போல. இதை மாத்தி வைக்கணும். அமுதாவும் ராஜியும் தானே அது? 2 பேரும் எங்க ஜோடி போட்டுன்னு போறாங்க? ஹாய் அமுதா, ராஜி. யாரோ கூப்பிட்ட மாதிரியே இருக்கு. இங்க மேல மேல பாருங்க. என்ன அமுதா, அங்க மேல பாரு, சின்ன பொண்ணு நம்மள கூப்பிடுறாங்க. ஹாய். என்ன 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? போகும்போது எவனும் கேட்கலையேன்னு நினைச்சேன், கேட்டுட்டா. இனிமே விளங்குற மாதிரி தான். அமுதா சொல்லுது, நாங்க மார்க்கெட்டுக்கு போறோம். மார்க்கெட்டுக்கா? ஹாய், இருங்க நானும் வரேன். சொல்லாதன்னு சொன்னல, இப்ப பாரு அவளும் கூட வரலாம். பரவாயில்ல விடு, அவ இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கா. 4 இடம் தெரிஞ்சுக்கணும்ல, நம்ம கூட வந்தா என்ன இப்ப? தேவையில்லாத வேலை இது. என்ன அமுதா, என்ன ஒரு வார்த்தை கூட்டு இருக்கலாம்ல? உங்ககிட்ட எத்தனை நாளா கேக்குறேன் பெரிய மார்க்கெட் எங்க இருக்குன்னு. அது ஒண்ணும் இல்ல, நாங்க திடீர்னு தான் கிளம்பணும். அந்த நேரத்துல உங்களை வந்து கூப்பிடும்போது உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்குமோன்னு தான் நாங்க வேணான்னு விட்டுட்டோம். வருதுன்னா வாங்கல. அதெல்லாம் எனக்கு ஒரு வேலையும் இல்ல. வீட்டுக்குள்ளே இருந்து போர் அடிக்குது. ஏன் இல்லையா, என் வீட்டுக்காருக்கும் ஆஃபீஸ் வேலை அதிகமாயிடுச்சு. எங்கேயும் வெளியே போவே இல்லை. எவ்வளோ நேரம் தான் என் மாமியார் முஞ்சே பார்க்கறது? எங்கேயாவது போகலான்னு பார்த்தா வழியும் தெரியாது, வாக்கியாவும் தெரியாது. அதான் நானே உங்க வீட்டுக்கு வரலான்னு தான் பார்த்தேன். நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க. அப்படியா? சரி வாங்கல. எவ்வளோ தூரம்? பஸ்ஸில் போகணுமா நடந்து போகணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் நடந்து போகிற தூரம் தான். வாங்க, அப்படியே வாக்கிங் மாதிரி போயிட்டு வருவோம். சரி வாங்க. உங்க மாமியார்ட்ட சொல்லிட்டாரு இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க என்ன தேடவே மாட்டாங்க. நான் என் வீட்டுக்காருக்கு மெசேஜ் பண்ணிக்கிறேன். அப்ப சரி வாங்க போவோம். பரவாயில்லையே, பழக்கடையும் எங்கே இருக்கா? ஆமா சின்ன பொண்ணு, காய்கறி பழம் கீரை வகை எல்லாமே இருக்கும். அங்க பாருங்க, சிக்கன் சென்டர், அதுக்கு பக்கத்துல மட்டன் சென்டர், எல்லாம் பண்ண வைக்க கொடுப்பாங்க. எல்லாம் ஒரே இடத்துல கிடைச்சிடும் நமக்கு. பரவாயில்லைங்க, ஒன்னொன்னுக்கு தனித்தனியா தேடி போவாம எல்லாம் ஒரே இடத்துல இருக்கு. நல்லதா இருக்கு இதுவும். சரி சரி அமுதா, நீ வெங்காயம் தக்காளி மட்டும் தானே வாங்க போறேன்னு நம்ம ஆய கடையிலே வாங்கிக்கோ. நான் போய் மிளகா கொத்தமல்லி வாங்கிட்டு வந்துடுறேன். மல்லிகை கடையும் இருக்கா? இருக்கு சின்ன பொண்ணு.
அப்ப நானும் உங்க கூடவே வரேன். நான் யூஸ் பண்ற ஷாம்பு நம்ம தெருக்கடையில இல்ல, அங்க எது இருக்கான்னு பாக்குறேன். சரி வாங்க. அப்ப நீ மிளகா கொத்தமல்லி வாங்கிட்டு ஆயா கடைக்கே வந்துடுறியா? நான் அங்கே நிக்கிறேன். சரி அமுதா, அங்கே நில்லு. அப்புறமா போய் மத்ததெல்லாம் வாங்கிக்கலாம். சரி வாங்க போ. என்ன சொல்றீங்க? ஒரு சொரக்கா சாட்டத்துக்கு ஆயாக்கு இப்படி ஆயிடுச்சு? ஆமாமா, வயசான காலத்துல வாயை கட்டாம எனக்கு இதுதான் பிடிக்கும்னு செஞ்சு சாப்பிட்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்க குத்துது அங்க குத்துதுன்னு மேலுக்கு முடியலன்னு படுத்துக்கிறாங்க. இப்ப பாரு, ஒத்தையில நான் தானே கஷ்டப்படுறேன். வேலைக்கு ஒரு ஆள் வைக்கிறேன்ற அதுவும் கூடாதுன்றாங்க. நான் இருக்கிற வரைக்கும் ஆள் வைக்க விட மாட்டேன்றாங்க. யாரையும் நம்பவும் மாட்டாங்க. இப்போ நான் கஸ்டமரையும் பார்க்கணும், மூட்டை கணக்குல அங்க காய்கறி வந்திருக்கு, அது போய் சரியா இருக்குதான்னு பார்க்கணும். ரொம்ப தலைவலியா இருக்குதுமா. சரி விடுங்கண்ணே, வயசாயிட்டாலே இப்படிதான். நம்ம எதெல்லாம் வேணான்னு சொல்றோமோ அதெல்லாம் வேணும்னு கேட்டு அடம் பிடிக்கிறதே அவங்களுக்கு வேலையா போயிடும். கேரட் எல்லாம் புதுசு தானே, இன்னைக்கு வந்ததா? நான் ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கிறேன். சரிம்மா, நீ பார்த்து எடுத்து போடு. நான் போய் இந்த மூட்டையை எண்ணி வச்சுட்டு வந்துடுறேன். கீரை அங்க இருக்கு. ஆஹா, நல்ல சூப்பரா கிரீனிஷா இருக்கு. ஆமா, இது என்ன கீரை? கீரையை எப்படி சமைக்கலாம் தான் யூடியூப்ல பார்க்க முடியும். என்னென்ன கீரைன்னு எப்படி பார்த்து வாங்குறது? ஆண்டி, ஆண்டி, என்ன இவங்களுக்கு காது எதுவும் கேட்காதா? ஆண்டி, இந்த கீரை. ஏமா, நானும் காய் வாங்க தான் வந்திருக்கேன், கொஞ்சம் பொறு, கடைக்காரன் வருவாரு. அது இல்ல ஆண்டி, இது என்ன கீரை? இவன் என்ன பேச்சுக்கு ஆண்டி ஆண்டின்னு கூப்பிடுறா? என்ன பார்த்தா என்ன ஆண்டி மாதிரியா இருக்கு? சொல்லுங்க ஆண்டி, இது என்ன கீரை? நீங்க சொன்னாதான் நான் அதை யூடியூப்ல பார்க்க முடியும் எப்படி சமைக்கிறதுன்னு. வர கோவத்துக்கு அவன் முட்டைக்கண்ணை தோண்டி எடுக்க போறேன். அது சிறுகீரை. ஓ தேங்க்ஸ் ஆண்டி. அப்புறம் ஆண்டி, இதை பொரியல் பண்ணலாமா? அட என்னம்மா, நானும் பார்க்கறேன், மூச்சுக்கு 300 தடவை ஆண்டி ஆண்டின்னு கூப்பிடுறேன். என்ன பார்த்தா நான் ஆண்டி மாதிரியா இருக்கு? உன்னை விட என்ன ஒரு 5-6 வயசு பெரியவளா இருப்பேனா? எதுக்கு ஆண்டின்னு கூப்பிடுறேன்? ஒரு தடவை 2 தடவை நான் கூட போய் தொலைதேன்னு விட்டுடலாம். ஆனா பேச்சு ஆண்டி ஆண்டின்ற நான் என்ன அவ்வளவு வயசானவளா தெரியறேன்? இப்போ என்ன ஆண்டி ஆண்டின்னு தானே கூப்பிட முடியும்? உங்களுக்கு என்ன ஒரு 40-42 வயசு இருக்குமா? எப்படியும் ஒரு பையன் 12வது படிக்கிற பையனோ இல்ல காலேஜுக்கு போற பொண்ணோ இருக்கும். அப்ப ஆண்டி தானே நீங்க? என்னது 40 வயசு 12வது படிக்கிற பையன் காலேஜுக்கு போற பொண்ணா? அடி பாவி, என்ன பார்த்தா அப்படியே தெரியுது உனக்கு? எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தாண்டி, இப்பதான் அவ 3ஆவது போய் படிக்கிறா. என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டியே முட்டைக்கண்ணி? இது பாருங்க, வார்த்தை இழந்து பேசுங்க. முட்டைக்கண்ணி அது இதுன்னு சொன்னீங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு. பாருடா, இவள சொன்னா மட்டும் இவளுக்கு கோவம் வருமா? இவ மட்டும் அடுத்தவங்கள ஆண்டி போண்டின்னு வரலாம். என்ன திமிரு இருக்கும் உனக்கு? இது பாருங்க, அவன் இவன் பேசாதீங்க, மரியாதையா பேசுங்க. உனக்கு என்னடி மரியாதை? திமிரு பிடிச்சவளே, என்னடி பேசிட்டே இருக்க? கை வைக்கிற உச்சி முடிச்சு ஆஞ்சி போற இரு. ஐயோ ராஜி, அங்க பாருங்களேன், அமுதா யார் கூட சண்டை போடுறாங்க. ஐயோ, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி ரோட்லயே அடிச்சிட்டு இருக்க? இந்த பிரச்சனை ஆச்சுனா உங்க வீட்டுக்கு பதில் சொல்ல முடியாது. வாங்க. சொல்லுவியா? யாராவது என்ன ஆண்டின்னு சொல்லுவியா? அமுதா நிறுத்து. யாவா அவ? நீதானா? வாடி வந்து 2 போடு போடுறீங்களே. விடு அந்த பொண்ணு, விடு, முதல்ல விடு அவளை. ஐயோ, ரொம்ப தேங்க்ஸ்ங்க, நல்ல வேளை வந்து காப்பாத்துனீங்க. நீ இப்படி வா. என்ன அமுதா இதெல்லாம்? நீ ஏன் இப்படி பண்ற? அவன் முட்டைக்கண்ணை தோண்டி எடுக்க விட மாட்டேன், நவுறு நீ. ஐயோ, என்ன ஆச்சுன்னு சொல்லு. அக்கா, அது நான் சொல்றேன்க்கா. என்னது அக்காவா? அவளை பார்த்தா அக்காவா தெரியுது, என்ன பார்த்தா ஆண்டியா தெரியுது அவனுக்கு? அவ 2 பிள்ளை பெத்தவடி, என்ன விட பெரியவ. அவளை அக்கான்னு கூப்பிடுற, என்ன ஆண்டின்னு கூப்பிடுற? அப்ப நீ என்ன வேணும்னு தானே கூப்பிட்ட உன்ன? ஐயோ, ஒரு நிமிஷம் இரு அமுதா. நீ சொல்லுமா? அக்கா, நான் கீரை எப்படி செய்யணும்? இது என்ன கீரைன்னு அக்கா கேட்டேன். ஆனா அவங்க என்ன போட்டு அடி அடிக்கிறாங்க அக்கா. ஏய், போய் சொல்லாத, முழுசா சொல்லு, உண்மையா சொல்லு. அக்கா, நீங்களே சொல்லுங்க, நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க சுடிதார் போட்டுக்கிட்டு. பாக்கும்போது நீங்க எனக்கு அக்கா மாதிரி இருக்கிறதா தெரியுதுல்ல. அப்ப நான் உங்க அக்கான்னு தானே கூப்பிடுவேன். ஆனா அவங்கள பாருங்க, புடவை கட்டிக்கிட்டு ஏதோ ஆயா மாதிரி இருக்காங்க. போனா போதுன்னு ஆண்டின்னு கூப்பிட்டா என்ன ஏடி ஆண்டின்னு கூப்பிட்டுன்னு போட்டு அடி அடிக்கிறாங்க அக்கா. அது அப்படிதாம்மா, சில பேர் உண்மையை சொன்னா ஒத்துக்கவே மாட்டாங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத அமுதா. ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம அப்படி கூப்பிட்டா உன்ன, அதுக்காக மார்க்கெட்டின் கூட பார்க்காம இப்படி போட்டு அடிக்கிற. ஓஹோ, உன்னை அக்கான்னு கூப்பிட்டால, அதான் அவளுக்காக பணிஞ்சு பேசுறியா? உன்னை ஆண்டின்னு கூப்பிட்டா உனக்கு தெரியும். ஒரு தடவை 2 தடவைனாலும் பரவாயில்ல, பேச்சு ஆண்டி ஆண்டின்றா. என்ன ஒரு ஏத்தம் இருக்கு அவளுக்கு. அவளை ஐயோ. அமுதா, எதுக்கு இவ்ளோ கோவம்? இந்த மாதிரிலாம் கோவப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணு சொன்ன மாதிரி சீக்கிரமா நீங்க ஆண்டி ஆயிடுவீங்க. ஆமா, இந்த மாதிரி அதிகமா கோவப்பட்டா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகமா சுரக்கும். அதனால உங்க சருமம் கெட்டு போகும், முகத்திலயும் சுருக்கங்கள் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்ற சின்ன பொண்ணு? ஆமா அமுதா, நான் சொல்றது உண்மைதான். பாருங்க, இப்போ உங்க முக தசைகள்ல எப்படி இறுக்கமா இருக்குன்னு. புருவம் அப்படி சுருங்கி மூஞ்சி பார்க்கவே இறுக்கமா இருக்கு. அது மட்டும் இல்ல, கூடவே இலவச இணைப்பு மாதிரி பிபி, சுகர், ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாம் வரும். அப்புறம் அதுவே உங்களை வயசானவங்களா ஆக்கிடும். பாருங்க, இப்பயே கை நடுங்குது. ஐயோ, நான் ரொம்ப கோவப்பட்டுட்டேனே, எனக்கு இப்பதான் வந்துருமா? அது வரும்னு சொல்ல முடியாது, அதுக்காக வராதுன்னு சொல்ல முடியாது. நீங்க இப்ப கோவப்பட்டதுக்கே சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் இருக்கதான் செய்யும். ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. கொஞ்சம் தண்ணி குடிங்க. பரவாயில்ல சின்ன பொண்ணு, இருக்கட்டும். ஏற்கனவே என் புருஷன் என்ன கண்டுக்கவே மாட்டறாரு. நானே அந்த கவலையில இருக்கறேன். இவ வேற என்ன ஆண்டி ஆண்டின்னு கூப்பிட்டவனே இன்னும் கொஞ்சம் கோவமா ஆயிடுச்சு.
ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்களே, எனக்கு கீரையே வேணாம். அதை சொல்லுங்க முதல்ல. உங்க வீட்டுக்கார் மேல இருக்கிற கோவத்தை அந்த பொண்ணு மேல கட்டிட்டீங்களா? அது மட்டும் இல்ல சின்ன பொண்ணு, அவ எத்தனை தடவை தெரியுமா சும்மா சும்மா என்ன ஆண்டி ஆண்டின்னு கூப்பிடுறா. பாரு, ராஜியை பார்த்து அக்கான்னு சொல்றா. அவ என்ன விட பெரியவ, 2 புள்ள பெற்றிருக்கா. என் புள்ள இப்பதான் 3ஆவது போய் படிக்குது. அடுத்த புள்ள கூட இன்னும் பிறக்கல, என்ன பார்த்து ஆண்டின்றா. நானும் பாக்குறேன் சும்மா 2 புள்ள பெத்தன்ற. நான் 2 புள்ளைய பெத்தாலும் இப்படி சிக்கன அழகா இருக்க பாத்தியா? நீ ஒரு புள்ளைய பெத்துட்டு இப்படி பெருத்து போயிட்ட, அதான் உன்னை பார்த்து அவ ஆண்டின்றா. எது நீ சிக்கன அழகா இருக்கியா? அந்த ஒரே போட்டு உன் தொப்பைய மறைக்கிறது எனக்கு தெரியாதா? உன்ன மாதிரி மூடி மறைச்சு வாழாம புடவைய கட்டிட்டு இருக்கேன். அதனாலதான் என்ன பார்த்து அவ அப்படி சொல்லிட்டு போறா. அதுவும் நான் கொடுத்த அடியால தான் உன்னை அக்கானே கூப்பிட்டா. இல்லனா உன்னை பெரியம்மான்னு கூப்பிட்டுருப்பா. என்ன சொன்ன? ஐயா 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஏன் அமுதா, இப்பதானே சொன்ன அதிகமா கோவப்படாதுன்னு, அதுக்குள்ள மாறிட்டேன். சாரி சின்ன பொண்ணு. உன்னையே நீ கஷ்டப்படுத்திக்கிட்டதுக்கு எனக்கு எதுக்கு சாரி சொல்ற? இந்த மாதிரி சில்லியான விஷயத்துக்கு கோவப்பட்டு உன் உடம்ப நீயே கெடுத்துக்காத. அதனால அடுத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, உனக்கும் உன் உடம்புக்கு தான் பிரச்சனை. உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலனாலோ, ஒருத்தவங்க கூப்பிடுறது பிடிக்கலனாலோ, அதை காதுல விழாத மாதிரி இருந்துட்டு போ. எதுக்கு அவங்க கிட்ட என்ன இப்படி சொல்லலாம்னு போய் சண்டைக்கு நிக்கிற? உங்களுக்கும் அதேதான் ராஜி. அமுதா, சொன்னதெல்லாம் புரிஞ்சுதுல, இனிமே இந்த மாதிரி எல்லாம் கோவப்படாதீங்க. ஆமா அமுதா, சாரி, நானும் ஏதோ பட்டுன்னு பேசிட்டேன். இந்தா, நீ வாங்கின பொருளுக்குலாம் காசை கொடுத்துட்டு வா. இல்ல, எனக்கு ஒண்ணும் வேணாம். சின்ன பொண்ணு, உங்ககிட்ட ஒரு 200 ரூபாய் இருக்குமா? இப்பதானே சொன்னேன், கோவத்துல மனசுலயே வச்சுக்காதீங்க, அதை அப்படியே விட்டுடுங்கன்னு. அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? ஆமா அமுதா, கோச்சுக்காதண்ணா. சாரி, ஏதோ ஒரு உரிமையில பேசிட்டேன். அதுக்காக என்கிட்ட கோச்சுக்குவியா? இந்த புடவையில பார்க்க நான் பெருத்து போன ஆண்டி மாதிரியா இருக்கேன்? ஆமான்னு சொல்ல முடியாது, அதுக்காக இல்லன்னு சொல்ல முடியாது. என்ன? ஐயோ, என்ன இன்னைக்கு இவ்ளோ போர் அடிக்குது. தூக்கமும் வர மாட்டேங்குது. மாமாக்கு ஏதோ ஆகலன்னு தெரிஞ்சாதான் மனசுக்கே நிம்மதியா இருக்கும். ஹாஸ்பிட்டலாவது போலான்னு பார்த்தா நிறுத்தி வேணான்னு சொல்றா. இப்ப என்னதான் பண்றது? கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடலான்ற ஒரு நம்பிக்கையில இன்டர்வியூலாம் அட்டென்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன நடக்க போதோ ஒண்ணுமே புரியலையே. கடவுளே, ஏன்பா என்னை இப்படி படைச்சிங்க? எப்போதும் நான் டென்ஷன்லயே இருக்கணுமா உங்களுக்கு? எனக்கு எப்பதான் ஒரு நிம்மதியான சூழ்நிலையை கொடுப்பீங்களோ. அதான் சரி, என்னமோ மாமாவை பார்க்கணும் ரொம்ப சோகமா தெரிஞ்ச. இப்ப என்னமோ தலைக்காணியில நல்லா அண்டை கொடுத்துக்கிட்டு அடக்கமா உட்காந்துட்டு இருக்க. எப்படி உன்னால மட்டும் இவ்வளவு சொகுசா உட்காந்துக்க முடியுது? ஏ லூசு மாதிரி எதையாவது வளராத. இவ்வளவு நேரம் மாமாவை நினைச்சுதான் சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்தேன், அவருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு. வாடி போய் மாமாவை பார்த்துட்டு வரலனாலும் வரமாட்டுற. சமைக்கிறேன்னு போனாலும் அது சரியில்லை இது சரியில்லைன்னு நொட்ட சொல்ற. சரி அமைதியா வந்து உட்காந்தா அதுக்கும் வந்து குத்த சொல்றியடி. என்னதாண்டி செய்யணும் நான் உனக்கு? கீழே போய் அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேளு. என்னது அம்மா வந்துட்டாங்களா? அதை சொல்லி தொலைய வேண்டியதா நீ முதல்ல. லூசு என்ன ஒரு அம்மா. மாமா எப்படிமா இருக்காங்க? என்ன ஆச்சுமா அவருக்கு? என்ன சொல்றதுனே தெரியல சரியா. இந்த வீட்ல என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு நினைச்சாலே பயமா இருக்குது. உங்க மாமா பொழைப்பாரோ என்னமோன்னு கிடக்குறாரு. என்னமா சொல்றீங்க? ஆமாண்டி, டாக்டர் 12 மணி நேரம் தான் கெடு கொடுத்திருக்காரு. 8 மணி நேரம் ஆகுது இது வரைக்கும். ஒரு அசைவும் இல்ல. என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சாலே எனக்கு நெஞ்சே வெடிக்குது. இல்லம்மா, மாமாக்கு எதுவும் ஆகாது. அப்படிலாம் நினைக்காதீங்க, அவர் பொழைச்சுக்குவாரு. தெரியல, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருந்தா மண்டை சூடாயி மண்டை நரம்பெல்லாம் துடிச்சிருக்கும். பாவண்ட மனுஷன் எதை நினைச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டாரோ தெரியல. அப்படி என்னதாண்டி அவர்கிட்ட சொன்னீங்க? இந்த விஷயம் மட்டும் உங்க அத்தைக்கும் உங்க அப்பாவுக்கும் இல்ல உங்க பாட்டிக்கும் தெரிஞ்சதுன்னா இந்த வீடு ரெண்ட் ஆயிடுட்டி. ஏன்டி இப்படி பண்ணீங்க? நான் சொன்னதை எதையுமே கேட்காம இப்படி பண்ணிட்டீங்களேடி பாவிங்களா. மா சும்மா இருமா, அதெல்லாம் மாமாக்கு ஒண்ணும் ஆகாது. ஏண்டி அப்படி என்னதாண்டி அந்த மனுஷன்கிட்ட பேசுனீங்க நீங்க? அது வந்துமா, நீ நவரு, நீ சொல்லு. அவர் இப்படி படுத்து கிடக்கிற அளவுக்கு அவர்கிட்ட என்னத்த சொல்லி தொலைச்ச? கல்லு மாதிரி இந்த மனுஷன் அவரே போய் இப்படி படுத்து கிடக்குறாரு. உங்க அப்பாவை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னன்னு சொல்லு. இன்னும் என்ன எரியெல்லாம் எங்க தலையில இறக்க காத்துக்கிட்டு இருக்க? அம்மா, அவ எதுவும் தப்பா சொல்லலம்மா. கல்யாணத்துல விருப்பம் இல்ல, படிச்சுட்டு வேலைக்கு போகணும்னு விருப்பப்படுறா. அதுதாம்மா மாமா கிட்ட சொன்னா. அதுக்கு மாமாவும் சரின்னு சொல்லிட்டு தாம்மா போனாரு. திரும்ப திரும்ப போய் சொல்லாதீங்க. ஏமா இப்ப அதுக்கு என்ன அடிச்ச? அவளை அடிக்க வேண்டியதானே? என்னைய தான் ஈஸியா அடிச்சிருங்க. உன்னை அடிக்கிற ஒவ்வொரு அடியும் அவளுக்கு வலிக்கணும். என்ன அடிச்சா எனக்கு தானே வலிக்கும், அவளுக்கு எப்படி வலிக்கும்? குடும்பமா இது? ஐஸ்வர்யா, இப்பவாது என்னன்னு உண்மையை சொல்லு. அவளை அடித்த மாதிரி அடிக்க ஒரு நிமிஷம் ஆகாது. என்ன மட்டும் பொலிர்னு அடிச்சிட்டு அவகிட்ட போய் பேச்சு வருது நடத்துறாங்க. நல்ல ஆளுதான் இவங்க. சொல்லுடி, உண்மையை சொல்லு. செல்வியே, அத்தை, என்னடி ஆச்சு என் மருமக பிள்ளைக்கு? ஏன் இந்த நிலைமை? அவருக்கு என்ன ஆச்சு? என் பொண்ணு என்ன பண்றா? என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போடி, நான் போய் என் பிள்ளைய பார்க்கணும். அது வந்து அத்தை, அவர் இன்னும் எமர்ஜென்சில தான் இருக்காரு. நீங்களாம் அங்க வரக்கூடாது. வயசானவங்களுக்கு நோய் தொற்று அதிகமாயிடுன்னு உங்களை கூப்பிட்டு வர வேணான்னு உங்க பிள்ளையே சொல்லிட்டாரு. ஆமா, நான் பெத்த பிள்ளை வாழ்க்கையே அங்க தொத்திக்கிட்டு கிடக்குது. நான் இதுக்கப்புறம் தொத்து வந்து போனா என்ன இருந்தா என்ன? என்ன ஆஸ்பத்திரிக்கு இட்டுன்னு போடி. என் மருமக பிள்ளைய நான் பார்த்தே ஆகணும். அத்தை சொன்னா புரிஞ்சுக்கோங்க. அவர் எமர்ஜென்சில இருக்காரு. வார்டுக்கு மாத்திரவனே உங்களை கூட்டு போறேன். இப்ப வேணாம். நீ என்ன இட்டுன்னு போறது? நானே போய்க்கிறேன். எந்த ஆஸ்பத்திரின்னு சொல்லு, நான் போய் பாத்துக்கிறேன் என் பிள்ளைய. சொல்றத புரிஞ்சுக்கோங்க அத்தை.
அங்க போனீங்கன்னா உங்களுக்கும் உடம்புக்கு ஏதாவது ஆயிடும். மதி ஏற்கனவே உடஞ்சு போயிருக்கா. இந்த நேரத்துல நீங்களும் போய் அவளுக்கு உபத்திரம் கொடுக்காதீங்க. நானே அவங்களுக்கு சமைச்சு எடுத்துட்டு போக தான் வந்தேன். ராத்திரில இருந்து அங்க யாரும் பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்காங்க. அதுக்காக தான் வந்தேன். நீங்க வேற இப்படிலாம் பேசாதீங்க அத்தை. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நாங்க பார்த்துட்டு என்னன்னு சொல்றோம். சீ, இவ்வளவு தூரம் சொல்றேன், திரும்ப திரும்ப சொன்னதே சொல்றேன். இந்த உசிரி இருந்தா என்ன போனா என்ன? நானே போய் என் புள்ளைய பாத்துக்கறேன். அத்தை, அத்தை, பாட்டி இருங்க, வெயிட் பண்ணுங்க பாட்டி. ஐயோ, லீலா நில்லு, ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்றேன்னு கேளு. இல்ல வேணாம் ஆகாஷ், நீ போயிடு. எனக்கு பயமா இருக்கு. இப்ப நான் உன்னை என்ன பண்ணிட்டேன்? பேசதானே வந்தேன். அதுதான் வேணான்றேன். என்ன பேசினாலும் எதுவும் ஆக போறது இல்ல. தேவையில்லாம எதுக்கு பிரச்சனை? நீ மட்டும் சரின்னு சொல்லு, அது போதும். வேற யாரோட சம்மதமும் எனக்கு தேவையில்ல. எனக்கு எல்லாரும் தேவை. ஒன்ன மாதிரிலாம் என்னால இருக்க முடியாது. தயவு செஞ்சு இங்க இருந்து போ. யாராவது பார்த்துட்டா தேவையில்லாத பிரச்சனை. எனக்கு இருக்கிற பிரச்சனையே போதும். என்ன அடி! அமுதாவோட ஒவ்வொரு அடியும் இடி மலையில விழுந்தது. ஆமா ஆமா, இதுக்கப்புறம் உண்மையான ஆண்டியை கூட ஆண்டின்னு கூப்பிட மாட்டா. பேசாம நானும் உங்களை மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் போடலான்னு இருக்கேன். எதுக்கு இந்த புடவையை கட்டிக்கிட்டு கண்டவளை என்ன ஆண்டி ஆண்டின்னு கூப்பிடணும்? நல்ல முடிவு தான். உன் வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாரு? அவர் என்ன சொல்றது? இதை போடணும் போடக்கூடாதுன்னு நான் தான் முடிவெடுப்பேன். என்ன கேட்டா அவர் எல்லா ட்ரெஸ்ஸையும் போறாரு. நான் கண்டிப்பா மாடர்ன் ட்ரெஸ் எடுத்து போடத்தான் போறேன். ராஜி, அங்க பாரு. இன்னும் எத்தனை நாளைக்கு இதையே சொல்லி சொல்லி என்ன கஷ்டப்படுத்த போற? உன்னை உண்மையா நேசிக்கிற எனக்கு கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கவே மாட்டேல்ல. நீ என்ன சீக்கிரமா புரிஞ்சுக்குவ. அது வரைக்கும் நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். எனக்கு தெரியும், என்ன உனக்கு பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட பயம்லாம் எங்க அம்மாவும் உங்க அம்மாவும் தானே. ஆனா நான் அப்படி இல்ல. எங்க அம்மாவுக்கும் தெரியும். நேத்து பார்க்க பொண்ணுகிட்டயும் சொல்லிட்டேன், நான் வேற ஒரு பொண்ணை விரும்புறேன்னு. அதனால எப்படி இந்த கல்யாணம் நடக்காது? அப்புறம் என்ன, எப்போதும் போல நான் ஊருக்கு போயிடுவேன். ஆனா அடுத்த தடவை வந்து இது மாதிரி உங்ககிட்ட சம்மதம்லாம் கேட்க மாட்டேன். உங்க அப்பா கிட்ட நேரடியா போய் பேசிடுவேன். நான் போயிட்டு வரேன். யார் அது? சரசக்கா பையன், புஷ்பாக்கா பொண்ணு. என்ன லவ் பண்றாங்களா? அதான் எனக்கும் தெரியல. இவங்க ரெண்டு பேரும் எப்படி? இல்ல ராஜி, நான் இதுக்கு முன்னாடி பாத்துக்கிறேன். ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல தானே படிச்சாங்க. இவங்க அந்த பொண்ணு கிட்ட பேசுறதும், அந்த பொண்ணு இவங்கிட்ட வந்து பேசுறதும், புக்கு வாங்குறதும் கொள்றதும் நல்லா ஃப்ரெண்டா தானே இருந்தாங்க. ஆனா இப்ப தனியா சந்திச்சு பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கே டவுட்டா தான் ஆகுது. என்ன சொல்றீங்க ரெண்டு பேரும்? அது ஒண்ணு இல்ல, இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஏரியா தான். அதான் தெரிஞ்சவங்க பசங்க தான். ஆனா இவங்க எப்ப? அதான் ஒண்ணும் புரியல. இவங்க அம்மாங்க ரெண்டு பேருமே ஏழாம் பொருத்தம், ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க. எப்படி இவங்களுக்குள்ள வர வர நம்ம ஊருக்குள்ள என்னதான் நடக்குது ஒண்ணும் புரியல. எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குதுன்னு தெரியல. ஏதோ சொல்றீங்க ரெண்டு பேரும், ஒன்றும் புரியல. சரி வாங்க, போய்கிட்டே பேசுவோம். என்ன டாக்டர் என்ன சொன்னாங்க? பாட்டிக்கு பிரஷர் அதிகமாயிடுச்சான், அதான் மயக்கம் வந்துட்டு இருக்கு. கூடவே இருந்து பாத்துக்கணும்னு சொன்னாங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அங்க ஆஸ்பத்திரியில அத்தனை பேரும் உட்காந்து கிடக்குறாங்க. அவங்களுக்காக பாப்பனா இல்ல உங்க பாட்டிக்காக பாப்பனா? சொல்ல சொல்ல கேட்காம போய் இப்படி விழுந்து கிடக்குறாங்க. அம்மா, நான் ஏற்கனவே சமைச்சிட்டேன். அது வேணா எடுத்துட்டு போறீங்களா? நான் எங்களுக்கு மட்டும் சாதம் திரும்ப வடிச்சுக்கிறேன். ஆமா, அங்க இருக்கிற நிலவில இப்ப தலைவாழை இழ போட்டு நீ சமைச்சதை சாப்பிட போறாங்க. கொண்டு போ கிளப்பாது எட்ட போடி. இவங்க இப்படி கிடக்குறாங்க, தனியா விட்டு போகவும் மனசு கேட்கல. நான் என்ன பண்ணுவேன்? நான் வேணா ஹாஸ்பிட்டலுக்கு போட்டுமா? அப்படியே சொல்ற? சரி, நீயே போயிட்டு வா. கூட அந்த எரும மாடியும் கூட்டு போ. தனியா போவாத, அதுக்கு வேற உங்க அப்பா என்ன திட்டுவாரு. சாப்பாடு எல்லாம் சாப்பிட மாட்டாங்க அவங்க. சத்துமாவு கஞ்சி இருக்கு, அதுல கொஞ்சம் காய்ச்சி எடுத்துட்டு போ. ஆளுக்கு ஒரு டம்ளராவது குடிப்பாங்க. அதுவே கஷ்டம்தான். ஆனா எப்படியாவது உங்க அப்பாக்கு கொடுத்துரு. அவரும் மாத்திரை போடாமலே இருக்காரு. இந்த கஞ்சி குடிச்சாவது கொஞ்சம் தெம்பா நிப்பாரு. அந்த கிருஷி பையன் வேற அங்கே இங்கேயும் மாத்திரை வாங்கி கொடுக்குறேன், அது எதுன்னு ஓடி கிடக்குது. அதுக்கு ஒரு வாய் கொடு. சரிம்மா. அம்மா, நான் கஞ்சி காய்ச்சி உங்களுக்கு வச்சுட்டு போறேன். நீங்களும் கொஞ்சம் குடிங்க. நைட்ல இருந்து நீங்களும் எதுவும் சாப்பிடாம தானே இருக்கீங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இங்க வா. அம்மா அடிச்சது நினைச்சு வருத்தப்படாத கண்ணு. ஏதோ கோவத்துல அடிச்சிட்ட. பரவாயில்லம்மா.